பீஸ், தயவு செஞ்சு சமாதானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பல முறை உக்ரைன்கிட்ட கேட்டுட்டாங்க, கெஞ்சிட்டாங்க, ஐநா சபையிலே சொல்லிட்டாங்க. ஆனால் பீஸ் அப்படிங்கிறது மட்டும் இங்கே வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் நிறைய இருக்குது. அமெரிக்காவெலாம் நம்ம சொல்லலாம். அமெரிக்கா கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு மட்டுமே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதிலிருந்து உக்ரைனுக்காக செலவழிக்க அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய், 18 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய். இதில் கடைசியாக நவம்பர் 4 இல்லாட்டி 5ஆம் தேதியில் ஒரு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன்ப்பா, அந்த உதவி எல்லாமே இராணுவ உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இராணுவ உதவியில் கரெக்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறது தான். இந்த கோஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1100 ட்ரோன்ஸ் உங்களுக்கு தரேன். அது இல்லாமல் T-72 அப்படிங்கிற பீரங்கிகள் ஒரு 90 பீரங்கிகளை தரேன். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கவச வாகனங்களையும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கோஸ்ட் ட்ரோன்? இந்த கோஸ்ட் ட்ரோன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டன்ட்டை மட்டும் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரஷ்யாவை யாராலையுமே அடிக்க முடியாது. ட்ரோனை வச்சு ரஷ்யா பல சித்து விளையாட்டுகளை செய்வாங்க. அது என்ன அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். M117 அப்படிங்கிற ஆர்மர்டு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 250 தாரேன். T-72 அப்படிங்கிற பீரங்கிகள் 90 தாரேன். அதில் 45 பீரங்கிகளுக்கு நான் காசு கொடுப்பேன். 45 பீரங்கிகளுக்கு நெதர்லாந்து போன்ற நாடுகள் காசு கொடுப்பாங்க. இந்த 90 பீரங்கிகளும் எங்கிருந்து வரவழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் குடியரசுலேருந்து வரவழைக்கப்படுகின்றன. இது எல்லாமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணப்பட்ட டேங்குகள் தான். ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல கிடக்கு. அதை எடுத்து சரிப்படுத்தி 2023 உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ T-72 அப்படிங்கிறது சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பீரங்கிகள். அந்த பீரங்கிகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? செக்குடியரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பீரங்கிகள் இப்போது செயலிழந்து இல்லாட்டி கொஞ்சம் ஒர்க் ஆகும் கொஞ்சம் ஒர்க் ஆகாது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பீரங்கிகளை வாங்கி அதுக்கு செலவு பண்ணி அப்படி செலவு பண்ண பீரங்கிகளை யாருக்கு அனுப்புவாங்க? உக்ரைனுக்கு அனுப்புவாங்க. இதுதான் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உதவி. அது ஏன் சார் இந்த T-72 அப்படிங்கிற பீரங்கிகளை கொடுக்குறீங்க, நவீன ரக பீரங்கிகளை கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், நவீன ரக பீரங்கி ஒரு பீரங்கிக்கு T-72 பீரங்கியில் 5லேருந்து 7 பீரங்கிகளை என்னால் சரி பண்ணி கொடுத்துட முடியும். அது இல்லாமல் நவீன ரக பீரங்கிகளை உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம நினைக்கும் போதெல்லாம் அது கிடைக்காது, உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ நவீன ரக பீரங்கிகள் எங்களுடைய அசட்டாக இருக்கட்டும், பழைய பீரங்கிகளை வச்சு உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அங்கே யுத்தம் செய்யட்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு கணக்காக இருக்குது. சரிப்பா, இந்த பீரங்கிகள் தான் இப்படின்னா அடுத்து அவங்க சொல்லக்கூடிய ஃபீனிக்ஸ் ரக ட்ரோன்ஸ் தான். 1100 ஃபீனிக்ஸ் ரக ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத 2021 ஒரு மிடிலெல்லாம் அமெரிக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது காற்றில், அதாவது வானத்தில் ஒரு 6 மணி நேரம் பறக்கும். அப்படி பறக்கக்கூடிய இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸ் அதனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத தேடி போகும். அது தேடி போகக்கூடிய டார்கெட்டை பார்த்துருச்சுன்னா அது பறக்காது, நேராக சூசைடு ட்ரோனாக மாறி அந்த டார்கெட்டில் போய் விழுந்து அதில் வெடிக்க வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும், வெடித்து சிதறிவிடும். அது கூடவே டார்கெட்டும் அழிந்துடும். இதுதான் ஃபீனிக்ஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோனை உளவாளியாகவும் பயன்படுத்தலாம். 6 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். 6 மணி நேரமும் இதை இன்னொரு ஆப்ரேட்டர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அங்கே போயிட்டுருக்கு இங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உக்ரைன் கேட்குறாங்க. எப்போ கேட்குறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி மாதம் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்ததாக எனக்கு ட்ரோன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஒரு ஃபீனிக்ஸ் ட்ரோனை உக்ரைனில் சும்மா டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி பறக்குது, சரியா இந்த யுத்த காலத்தில் ஃபீனிக்ஸ் ட்ரோனால் ஏதாவது லாபங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து அதை பறக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, இது உளவாளியாக செயல்படும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன் கூட எந்தெந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் இல்லாட்டி அவங்களுடைய பேஸ் ஸ்டேஷன் கம்யூனிகேஷனில் இருக்கோ அங்கே எல்லாமே இது பார்க்கக்கூடிய இல்லாட்டி இது உளவு வேலை செய்யக்கூடிய டேட்டாவை எல்லாமே அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரோன் சாகிறதுக்கு முன்னாடி, தன்னைத்தானே தற்கொலைப்படையாக மாற்றுவதற்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்களை சேகரிக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை சேகரித்து கிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு அனுப்பும், அப்படி இல்லைனா பேஸ் கேம்புக்கு அனுப்பும். இதை தான் ஃபீனிக்ஸ் ட்ரோன் செய்வாங்க. ஆனால் இப்போ உக்ரைன் கேட்டதுக்கு இணங்க உக்ரைனுக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோனை மோடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ல இன்னும் பலவிதமான வெடிப்பொருட்களை சேர்ப்பதும் உளவு வேலைகளில் ஈடுபடுவதும் ரஷ்யாவினுடைய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கு, பர்டிகுலராக ரஷ்யாவினுடைய பீரங்கிகள் எந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கு அதை இதனுடைய அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி ஒரு 1100 ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸை கோஸ்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோஸ்ட் ட்ரோன்ஸ் எல்லாமே உக்ரைனுக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட போகிறது. அப்படின்னா இதுவரையிலும் இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோன்ஸை அமெரிக்கா உருவாக்கவில்லை அப்படின்னு கேட்டால், உருவாக்கின கொஞ்சம் ட்ரோன்ஸை ஆல்ரெடி உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. இனி தயாரிக்கப்படக்கூடியது எல்லாமே உக்ரைனுக்காக ஸ்பெஷலாக மேட் பண்ணதாக இருக்கும். ஸோ கோஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறது இனிமேல் உக்ரைனுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அதிக இழப்புகளை ரஷ்யாவுக்கு எங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த 400 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற அந்த உதவித்தொகையில் இந்த ஃபீனிக்ஸ் ட்ரோனையும் சேர்த்துருக்காங்க. சரி, இப்போ ஃபீனிக்ஸ் ட்ரோன் இருக்கட்டும், இல்லாட்டி துருக்கி அவங்களுக்கு ட்ரோன் கொடுக்கட்டும், அப்படி இல்லைனா ஈரானுக்கு ரஷ்யா அவங்களுடைய ஷாஹித் 136 கொடுக்கட்டும், இப்படி எல்லாம் ட்ரோன்ஸை வச்சு இங்கே விளையாட்டுகள் இல்லாட்டி இந்த யுத்தங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ரஷ்யா ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த பேட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய விமானம் பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெரிய விமானத்தினுடைய பேடோர், வெப்பன் பேடோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும், வயிற்று பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வயிற்று பகுதி ஓப்பன் ஆன உடனே சர்ரு 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 சர்ருன்னு இராணுவ வீரர்கள் கீழே குதிக்கிற மாதிரி ட்ரோன்ஸ் பறந்து போகும். ஸோ மதர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது பறந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய சைல்டு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அந்த மதர் ஏர்கிராஃப்டை விட்டு கொஞ்சம் தூரமாக பறந்து போய் அதனுடைய உளவு வேலைகள் எல்லாமே செய்யும். பொதுவாக ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஃபியூயலில் அங்கே இருக்கக்கூடிய எரிபொருளை வச்சு அதனுடைய லாங் ரேஞ்சை சாதிக்க முடியும். ஆனால் ட்ரோன்ஸில் பேட்டரி பவர் அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம், குட்டி ரக ட்ரோன்ஸ்லாம் இவ்வளோதான் அதனால் பறக்க முடியும். ஸோ 6 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ட்ரோன் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழும்போது இவ்வளோ நேரம் நம்மள ஒருத்தன் உளவு பார்த்துருக்காண்டா, இந்த அவனுடைய ட்ரோன் கீழே விழுந்துருச்சான்னு சொல்லி எதிரி நாட்டவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் ட்ரோன்ஸ் எல்லாமே ஒரு மீன் குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிறகு மறுபடியும் அதே ஏர்கிராஃப்ட் வானத்தில் பறக்கும். அதனுடைய வெப்பன் பேடோர் ஓப்பன் ஆகும். பறந்துட்டு இருக்கிற ட்ரோன் எல்லாமே சட 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 சடன் இந்த ஏர்கிராஃப்டுக்குள்ளே போய் எங்கெங்கே உட்காரணுமோ அங்கங்கே உட்கார்ந்துக்கிடும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ 5 மணி நேரம் ஒரு 100 கணக்கான ட்ரோன்ஸை ரஷ்யாவினுடைய விமானப்படையால் சும்மா அங்கே வானத்தில் பரப்பி விட்டுட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த 100 ட்ரோன்ஸையும் அந்த ஏர்கிராஃப்ட் வழியாக மறுபடியும் அவங்களுடைய ஏர்பேஸ்க்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது. இதுக்கான பேட்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவை அடுத்த வரக்கூடிய யுத்த காலத்தில் தோற்க வைப்பது இல்லாட்டி அவங்கள வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும். ஏன்னா எல்லா இடங்களிலும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா எல்லா இடங்களிலும் ஏர்கிராஃப்ட் போகும். ஏர்கிராஃப்ட்லேருந்து 100 ஆயிரக்கணக்கான ஸ்வான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத டெலிவரி பண்ண முடியும். மீதம் இருக்கும் ஸ்வான் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் யுத்த காலத்திலிருந்து அவங்களால பிக்கப் பண்ணி அவங்களுடைய ஏர்பேஸ்க்கு அதை சரி பண்ணி மறுபடியும் கொண்டு போக முடியும். ஒரு அழிவில்லாத ட்ரோன் படையை ரஷ்யாவால் உருவாக்க முடியும். இந்த பேட்டன் ரைட் அப்படிங்கிறதுக்கு இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதே மாதிரி பேட்டன்ட்டை அமெரிக்காவும் அப்ளை பண்ணியிருக்காங்க, சீனாவும் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா சீனா அப்படின்னு சொல்லும்போது இந்தியா இதை டெஸ்ட் பண்ணலையா அந்த ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா எகெயின் ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வருது அப்படின்னு சொன்னேன். அது UAV கில்லர் அப்படிங்கிறது தான். ட்ரோன்களை அழிக்க லேசர் டெக்னாலஜியை சீனா பயன்படுத்தும் போது இந்தியா என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலும், அது கூடவே இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரி ட்ரோனை பிக்கப் அண்ட் ட்ராப் அப்படிங்கிறத இந்தியா எப்படி செய்ய போகிறது அப்படிங்கிறதும் சேர்ந்த ஒரு பதிவு வரும். இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவினுடைய டார்பா ஒரு 2020-2021 ஒரு டெஸ்ட்டை செஞ்சு பார்க்குறாங்க. C-130 அப்படிங்கிற விமானம் பறந்துக்கிட்டே இருக்கு. அப்படி பறந்துட்டே இருக்கும்போது அதிலிருந்து ஒரு X-61 கிரெம்லின்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற வெஹிக்கிள் கீழே விழுது, பறக்குது. இதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஆனால் இப்படி பறந்து போன X-61 அப்படிங்கிற ட்ரோனை இந்த C-130 விமானத்தால் திரும்ப பிக்கப் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு X-61 அப்படிங்கிறத பிக்கப் பண்ண முடிந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய X-61 அப்படிங்கிறது பறக்க விடப்படுகிறது. அதன் பிறகு இந்த C-130 அப்படிங்கிற விமானம் பறந்து அந்த X-61 அப்படிங்கிற ட்ரோன்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த சோதனையை செஞ்சு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 9 X-61 அப்படிங்கிற ட்ரோன்ஸை இந்த விமானத்தால் திரும்ப எடுக்க முடியலை. ஸோ ஒரு பெரிய ஃபெயிலியர் அமெரிக்காவுக்கு காத்திருந்தது. ஒரு விமானத்திலேருந்து இறக்கி விடப்பட்ட ஒரு ட்ரோனை இவங்களால திரும்ப போய் பிடிக்க முடியுது. ஆனால் ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கிற ட்ரோனை வேறு விமானங்களில் ஏவப்பட்டிருக்கும், இல்லாட்டி வேறு விமானங்கள் வழியாக அந்தந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். அப்படி பறந்துட்டு இருக்கிற ட்ரோனை அதே C-130 விமானத்தால் எடுக்க முடியலை.
இது அமெரிக்கா செஞ்சு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சோதனை முயற்சி. இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை சீனா என்ன செய்யறாங்கன்னா ஒரு அனிமேஷன் வடிவில் வெளியிடுறாங்க. அந்த அனிமேட்டட் வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா H6K ஹெவி மிசைல் கேரியர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெவி மிசைல் கேரியர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற H6K 4 ட்ரோனை அதனுடைய வயிற்று பகுதியிலிருந்து வெளியில விடுது. அந்த 4 ட்ரோன்களும் LJ-1S அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்து போகும்போது அதுக்கு துணையாக இல்லாட்டி அந்த ஏர்கிராஃப்டை ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பதற்காகவும் இந்த மாதிரி பல ட்ரோன்ஸுகள் அப்படிங்கிறது வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். இது எப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு ஏர்கிராஃப்ட் இல்லாட்டி பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது செலவாகும். ஆனால் ஒரு ட்ரோனை உருவாக்குவதற்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். ஒரு ஏர்கிராஃப்ட் வருதுடா அப்படின்னு சொல்லி ரேடாரில் ஒரு சிக்னல் வருது. அந்த ரேடாரை குழப்புவதற்காக இந்த ஏர்கிராஃப்ட் என்ன செய்யணும், ஒரு 4 ட்ரோனை குழந்தைய அப்படியே பெத்து போட்டுரும். அந்த 4 ட்ரோனும் வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றி திரியும். ரேடார் கொஞ்சமாக குழப்பம் அடைந்து எது உண்மையான ஏர்கிராஃப்ட் எது பொய்யான டீகோய் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் பல நேரங்களிலும் அந்த ரேடார் ஸ்டேஷனை குழப்ப நிலையில் வைத்து இவங்களுக்கு தேவையான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இவங்களுக்கு தேவையான காய் நகரத்தில் செய்ய முடியும். இதுவும் இந்த ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை பறக்க விட்டு பல டார்கெட்டை அழிக்க முடியும். அப்படி அழித்த ட்ரோன்களை மறுபடியும் அவங்களுடைய ஏர்பேஸுக்கு கொண்டு போக முடியும், இல்லை ரேடார் ஸ்டேஷனை குழப்ப முடியும். அப்படி இல்லையா ஒட்டு மொத்தமாக உளவு வேலைகளை செய்ய வைக்க முடியும். இது எல்லாத்தையுமே இப்போ இந்த 3 நாடுகள் ப்ளஸ் இந்தியா 4 நாடுகள் எல்லா பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் யார் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே பெரிய ஒரு கேள்வி. எல்லா நாடுகளும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விதமான ஃபோர்ஸ் வல்லுநர்கள் இவங்களை வச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் ரக ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன்ஸை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த யுத்த களத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அட்வான்ஸ்டு வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நாம் ஹாலிவுட் படத்தில் பார்த்தது இல்லை நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த காணொலி வழியாக உண்மையாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வியப்பான செய்தி தான். அப்படி ஒரு வியப்பு உங்கள் மனசில் வந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி இந்த காணொலிக்கெல்லாம் பின்னாடி கடின உழைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு லைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸும் தான். ஸோ உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 30 செகண்ட் ஒதுக்கி நல்லா இருக்குது, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காப்பா, என் நண்பனுக்கு பகிர்றேன், என் மாணவனுக்கு பகிர்றேன், என் பிள்ளைக்கு பகிர்றேன், இல்லாட்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ், தென் உங்களுடைய பாராட்டு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.